ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தி மைண்ட் ஆஃப் தி மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரிஃப்ளெக்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? ஏ, தி ப்ரியாம்பிள். பி, தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சி, தி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டி, தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆன்சர் ஏ, தி ப்ரியாம்பிள். Second question, who is the ex officio chairman of Council of States? A, the president. B, the vice president. C, prime minister. D, speaker of house of people. இதுக்கு ஆன்சர் வந்து B, vice president. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 64. ஆர்டிகிள் 64ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the Article 64 of the Constitution of India provides that the vice president to be ex officio chairman of the Council of States. So இதுக்கு ஆன்சர் வந்து B, vice president. Third question, all doubts and disputes arising out of or in connection with the election of president shall be inquired into and decided by A, prime minister. B, council of ministers. C, Supreme Court of India. D, election commission. ஆன்சர் வந்து C, Supreme Court of India. Fourth question, right to property is A, fundamental right. B, legal right. C, social right. D, directive principle of state policy. இதுக்கு ஆன்சர் வந்து B, legal right. இது எந்த கேஸ் லாவில் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இன் பிஷம்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, ஏஆர் 1982, சுப்ரீம் கோர்ட் 33. இதில் தான் வந்துட்டு the right to property is no longer a fundamental right, though it is still a constitutional right or legal right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fifth question, the word unity and integrity of the nation were incorporated in the preamble of the Constitution of India by which amendment? So A, 41st amendment. B, 42nd amendment. C, 43rd amendment. D, 44th amendment. இதுக்கு ஆன்சர் வந்து B, 42nd amendment. இந்த 42nd amendment எல்லோரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சிக்ஸ்த் கொஸ்டின், who administers oath to president? A, the chief justice of India. B, the chief election commissioner of India. C, the vice president of India. D, there is no need to administer oath. இதுக்கு ஆன்சர் வந்து A, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 60 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து இதை சொல்லியிருக்காங்க. செவன்த் கொஸ்டின், எ மணி பில் கேன் பி ஆரிஜினேட்டட் A, ஒன்லி இன் லோக்சபா. B, ஒன்லி இன் ராஜ்யசபா. C, இன் போத் ஹவுசஸ் சைமல்டேனியஸ்லி. D, அட் தி ஜாயின்ட் செஷன் ஆஃப் போத் ஹவுசஸ். இதுக்கு ஆன்சர் வந்து A, ஒன்லி இன் லோக்சபா. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 109 சப்கிளாஸ் 1 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எ மணி பில் ஷால் நாட் பி இன்ட்ரடியூஸ் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன மீனிங்னா, லோக்சபாவில் தான் வந்து அதை ஆர்ஜினேட் பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். Eighth question, by operation of which article of the Indian Constitution of Law declared by the Supreme Court shall be binding on all courts within the territory of India? A, Article 140. B, Article 141. C, Article 142. D, Article 143. இதுக்கு ஆன்சர் வந்து Article 141. ஸோ அந்த Article 141ல் என்ன சொல்கிறாங்கன்னா, law declared by Supreme Court shall be binding on all courts within the territory of India அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் ஆர்டிகிள் 141, which is mentioned in B, option B. Ninth question, who shall preside the joint sitting of both houses of parliament? A, the deputy chairman of council of states. B, speaker of house of people. C, vice president of India. D, the president of India. இதுக்கு ஆன்சர் வந்து B, speaker of house of people.
இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 118 சப்கிளாஸ் 4ல் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அட் அ ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி டூ ஹவுசஸ் தி ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் ஆர் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் சச் பர்சன் ஆஸ் மே பி determined by the rules of procedure made under class 3 shall preside அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து பி, ஸ்பீக்கர் ஆஃப் தி பீப்புள். Next question. In which one of these cases it was held that smoking in public place is violation of fundamental right of life and personal liberty? A. Mohini Jain versus State of Karnataka. B. Murli S. Diora versus Union of India and others. C. Prem Shankar Shukla versus Delhi Administration. D. Shankari Prasad versus Union of India. இதுக்கு ஆன்சர் வந்து முரளி எஸ் டியோரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். A suit filed for compensation for a wrong done to a person or movable property shall be instituted in the court within whose jurisdiction? Options: A. The wrong was done. B. The defendant resides. C. The defendant personally worked for gain. D. Any of the rest 3 option. இதுக்கு ஆன்சர் வந்து D. Any of the rest 3 ஆப்ஷன். ஏன்னா ஒரு ராங்கு ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு ராங்கு காம்பன்சேஷன் கிளைம் பண்ணும்போது இந்த மேலே சொன்ன 3 இடத்துல எங்கே வேணும்னாலும் நம்ம சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். அதுதான் அதுக்கு ஆன்சர். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 19 ஆஃப் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் எ சூட் அகெயின்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தி அத்தாரிட்டி டு பி நேம்ட் ஆஸ் டிஃபனண்ட் இஸ் A. தி பிரசிடென்ட். B. தி பிரைம் மினிஸ்டர். C. தி மினிஸ்டர் ஆஃப் கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட். D. தி யூனியன் ஆஃப் இந்தியா. தி ஆன்சர் இஸ் D. தி யூனியன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் an execution proceeding, what is the liability of the legal representative of the deceased judgment debtor? A. Is no liability at all. B. Is liable only to the extent of the property received by him from deceased judgment debtor. C. Has absolute liability coextensive with that of judgment debtor no matter that he receives no property from the deceased. D. None of the above. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் B. Is liable only to the extent of property received by him from deceased judgment debtor. அதுதான் அதுக்கு ஆன்சர். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 50 சப்கிளாஸ் 2 சிபிசியில் சொல்லியிருக்காங்க இது. நெக்ஸ்ட் கொஸ்டின். No permission to sue as an indigent can be granted if the application does not disclose a cause of action. B. Any other person has agreed to finance the litigation. C. The interest of applicant in the subject matter stands transferred to another person. D. All of the above. இதுக்கு ஆன்சர் all of the above. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் 33 ரூல் 5 சிபிசியில் இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டாச்மெண்ட் ஆஃப் போர்ஷன் ஆஃப் சேலரி கேன் பி கண்டினியூட் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் A. 6 months. B. 12 months. C. 24 months. 4. 36 months. ஆன்சர் C. 24 months. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 60 சப்கிளாஸ் 1 சிபிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. Under which of the following condition a plaint cannot be rejected? A. If fails to disclose a cause of action. B. It is not filed in duplicate. C. The plaintiff fails to comply with the provision of Order 7 Rule 9 CPC. D. It is filed in a court of incompetent jurisdiction. Answer வந்து D. It is filed in a court of incompetent jurisdiction. இந்த கிரவுண்டில் தான் வந்துட்டு நம்ம பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே சொன்ன 3 கிரவுண்ட்லேயும் வந்து பிளைண்ட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியும்.
Next question, which of the following statement is incorrect? Temporary injunction may be granted only at the time of institution of suit. Option B, temporary injunction may be granted at any stage of suit. C, temporary injunctions are regulated by the Code of Civil Procedure. D, temporary injunctions are form of preventive relief. ஸோ இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டெம்பரவரி இன்ஜங்ஷன் மே பி கிராண்டட் ஒன்லி அட் தி டைம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட். அதுதான் தப்பு. மீதி 3 ஆன்சர்ஸும் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அதுதான் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், an ex parte degree can be set aside. A, under order 9 rule 10 CPC. B, under order 9 rule 7 CPC. C, under order 9 rule 13 CPC. D, under order 9 rule 11 CPC. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு அண்டர் ஆப்ஷன் சி, அண்டர் ஆர்டர் 9 ரூல் 13 CPC. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் 9 ரூல் 13 CPCயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைலிங் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஃபார் தி செட் அசைடிங் ஆஃப் அன் எக்ஸ் பார்ட்டி டிகிரி. ஸோ அதனால் இதுக்கு ஆர்டர் 9 ரூல் 13 CPC தான் ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் செக்ஷன் 100 CPC, second appeal lies to High Court from every degree passed in appeal by any subordinate court to High Court if it involves A, question of law, B, question of fact, C, mixed question of law and fact, D, a substantial question of law. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து D, a substantial question of law. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 100ல் சொல்லியிருக்காங்க. ஸோ 100ல் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் அப்பீல் அண்டர் செக்ஷன் 100 ஆஃப் தி சிபிசி கேன் ஃபைல்ட் இன் தி ஹை கோர்ட் ஒன்லி இன் கேசஸ் இன்வால்விங் எ சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி, சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ளீடிங் ஷால் கண்டெயின் ஏ, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒன்லி, பி, ஒன்லி லா, சி, ஃபேக்ட்ஸ் அண்ட் லா போத், டி, எவிடன்ஸ். ஆன்சர் வந்து ஏ, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒன்லி. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் 6 ரூல் 2 சிபிசியில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளீடிங் ஷெல் கண்டெயின் தி மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒன்லி அண்ட் நோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் ஆப்ஷன்ஸ் ஏ, கேன் கோ பியாண்ட் தி டிகிரி, பி, cannot go beyond the degree, C, it depends on discretion of the court, D, none of the above. இதுக்கு ஆன்சர் வந்து B, cannot go beyond the degree. இதுதான் அதுக்கு ஆன்சர். இது எதில் இருக்குன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் cannot go beyond the degree unless the degree itself is nullity. அதாவது அந்த டிகிரியே வந்து ஒரு நல்லிட்டி அப்படின்னு டிக்ளேர் ஆகாத பட்சத்தில் எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் வந்து பாஸ் பண்ண டிகிரிக்கு தாண்டி போயிட்டு வேறு எதையும் அவங்க பண்ண முடியாது. அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ப்ரொசீடிங்ஸ் ரூல் 3, 4 and 8 ஆஃப் ஆர்டர் 22 ஆஃப் சிபிசி ஷால் நாட் அப்ளை. ஆப்ஷன்ஸ் ஏ, சிவில் சூட், B, civil appeal, D, C, miscellaneous appeal, D, execution of degree. இதுக்கு ஆன்சர் வந்து D, execution of degree. ஏன்னா ஆர்டர் 22 ரூல் 2ல் வந்துட்டு அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொசீடிங் அண்டர் ரூல் 3 அண்ட் ரூல் 3, 4 and 8 ஆஃப் ஆர்டர் 22 ஷால் நாட் அப்ளை டு எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அதில் சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி அண்டர் ஆர்டர் 22 ரூல் 12. Next question, right to lodge caveat is provided under the provision of A, section 87A CPC, B, section 87B of CPC, C, section 135 capital A of CPC, D, section 148 capital A of CPC. The answer வந்து D, section 148 capital A of CPC. Next question, clerical or arithmetical mistake in judgment, degree or orders from any accidental slip may be corrected by the court under which section of CPC. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஏ வந்து செக்ஷன் 151,
B section 152, C section 153, D section 144. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு செக்ஷன் 152. இதில் தான் வந்து clerical or arithmetical mistake done in judgment and degree or orders அது வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செக்ஷன் 152. நெக்ஸ்ட் கொஷின். Under section 3 of Transfer of Property Act, an instrument is defined as A. a testamentary instrument, B. a non-testamentary instrument, C. an official document, 4. all of them. இதுக்கு ஆன்சர் வந்து B, a non-testamentary instrument. ஸோ இது செக்ஷன் 3 டிபி ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Whether one co-owner of immovable property can transfer his share without partition. Option A, he can transfer his share but not a particular portion of the immovable property. B, he cannot transfer his share without partition. C, he can transfer his share as well as particular portion of the immovable property. D, none of the above. இதுக்கு ஆன்சர் வந்து A. அதாவது he cannot transfer his share but not a particular portion of the immovable property. Sorry, he can transfer. Option A, he can transfer his share but not a particular portion of immovable property. அதாவது கோஓனர் வந்து பார்ட்டிஷனுக்கு முன்னாடி அவங்களோட ஷேரை விற்க முடியுமானா விற்க முடியும். என்ன ஒரே கண்டிஷன்னா அவருக்கு எந்த போர்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு பிரித்து அவர் கொடுக்க முடியாது. பிரிபடாத பாகமாக என்னோடய ஷேரை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 44 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டஸ் அக்ரிமெண்ட் டு சேல் கன்வே டைட்டில் டு தி பர்ச்சேசர்? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, நோ. இன்டெண்டிங் பர்ச்சேசர் ஹேஸ் ரைட் டு கெட் கன்வேயன்ஸ் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட். B, yes if intending purchaser has paid full consideration. C, yes if attested. D, does not provide any right. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு A. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் டு சேல் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து அந்த பர்ச்சேசர் இருக்கக்கூடியவருக்கு வந்துட்டு டைட்டிலை கன்வே பண்ணுமா அப்படின்றது தான் அது கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா கன்வே பண்ணாது. அவர் என்ன பண்ணலான்னா அந்த கன்வேயன்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸு படி அவரை வந்து அந்த கன்வேயன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி தான் கேட்கலாமே தவிர்த்துட்டு அந்த மியர் அக்ரிமெண்ட் வந்து அவருக்கு டைட்டிலை பாஸ் பண்ணாதுன்றது தான் அதுக்கு ஆன்சர். அதான் ஏல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நோ இன்டெண்டிங் பர்ச்சேசர் ஹேஸ் ரைட் டு கெட் கன்வேயன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ கிஃப்ட் comprising both the existing and future properties is option A, void as to the first part only, B, void as to second part only, C, void as to both the parts, D, not void at all. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு B, void as to second part only. இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 124 டிபி ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எ கிஃப்ட் கம்ப்ரைசிங் போத் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டி இஸ் வாய்ட் ஆஸ் டு தி லேட்டர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டு மட்டும் வாய்டு, எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி பற்றி கொடுத்துருக்க கிஃப்ட் வந்து வேலிடு. அதுதான் அந்த 124 சொல்லியிருப்பாங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் பி, வாய்ட் ஆஸ் டு தி செகண்ட் பார்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். whether a Hindu person can gift his immovable property orally? Answer option A, yes if possession is delivered. B, no. C, it is upon discretion of the donee. D, none of the above. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நோ. ஏன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஹிந்து பர்சன் ஓரலாக கிஃப்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான். இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 123 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 123 ப்ரொவைட்ஸ் தி மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பை எ ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்டாக இருந்தால் பை எ ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மட்டும்தான் அதை பண்ண முடியும், ஓரலாக பண்ண முடியாது. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து நோ, அதாவது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ மே சூ ஃபார் ரிடம்ஷன்? ரிடம்ஷனுக்கு யார் கேஸ் போட முடியும்னா மார்ட்கேஜார்.
ஸோ ஆப்ஷன் ஏ வந்து மார்ட்கேஜர், பி மார்ட்கேஜி, சி போத் ஆஃப் தம், டி நன் ஆஃப் தம். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ மார்ட்கேஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பை விச் ஆஃப் தீஸ் மோட்ஸ் an auctionable claim can be transferred? Option A, by registered instrument. Option B, by an execution of instrument in writing signed by the transferor. Option C, by an instrument attested by 2 witnesses. Option D, by all of them. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு B, by an execution of instrument in writing signed by the transferor. ஸோ இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 130 ஆஃப் டிபி ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷனபிள் கிளைமை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுன்ற சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரைட்டிங்கில் எழுதி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபராக சைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், எ கான்ட்ராக்ட் வித் ஆர் பை மைனர் இஸ் ஆப்ஷன் ஏ வேலிட், ஆப்ஷன் பி வாய்ட், ஆப்ஷன் சி வாய்டபிள், ஆப்ஷன் டி வாய்டபிள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் எய்தர் பார்ட்டி. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு வாய்டு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மைனரோட என்ட்ராகக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து வாய்டு. நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் கேஸ் next question, an agreement to sale of goodwill for a specified area to which the purchaser agreed is option A void, option B voidable, option C valid, option D none of the above. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு வேலிட். இது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 27 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஒரு குட்வில்லை வந்து பயன்படுத்தக்கூடாது, இல்லை இந்த ஏரியாவில் மட்டும்தான் குட்வில்லை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியாவுக்கு மட்டும் அவங்க போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பர்ச்சேசர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து வேலிட். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து சி வேலிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் இஃப் ஏ இட் இஸ் காஸ்ட் பை ஃப்ராட், பி இட் இஸ் காஸ்ட் பை coercion, சி இட்ஸ் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல், டி ஆல் ஆஃப் தி above. ஸோ இதுக்கு கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருந்தால் வாய்டுன்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராடாக இருந்தால் வாய்டா, இல்லை பியில் வந்து coercion இருந்தால் வாய்டா, சியில் வந்து கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லாக இருந்தால் வாய்டா, இல்லை எல்லாமேவான்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் வந்து சி. இஃப் இட் இஸ் அ கான்ட்ராக்ட் இஃப் இட் இஸ் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல்னா அந்த கான்ட்ராக்ட் வாய்டு அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஃப்ராடு coercion அதுக்கு கீழே ஒரு கான்ட்ராக்ட் வந்ததுன்னா அதெல்லாம் வாய்டு கான்ட்ராக்ட் கிடையாது, வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸோ இது எதில் இருக்குன்னா செக்ஷன் 23 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி அக்ரிமெண்ட் ஆஃப் விச் தி ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல் இஸ் வாய்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கான்ட்ராக்ட் இஸ் நாட் வாய்ட் இஃப் இட் இஸ் மேட். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வாய்டு கிடையாது இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, in restraint of the marriage of a person not being minor, B in restraint of any trade if the goodwill of trade is not sold, C by way of wager, D to pay a time barred debt. இதில் எது வந்து நாட் வாய்டுன்னு கேட்டிருக்காங்க. எது நாட் வாய்டுனா ஆப்ஷன் டி, அதுதான் வாய்டு கிடையாது. அது எந்த ப்ரொவிஷனுக்கு கீழேன்னா செக்ஷன் 25 சப்கிளாஸ் 3 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு கீழே டைம் பார்ட் டெட்டுக்கு சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அது வாய்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு, டு பே டைம் பார்ட் டெட். இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டு கிடையாது. அதாவது கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு டைம் பார்ட் டெட் சம்மந்தமாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டால் கூட அது வாய்டு கிடையாதுன்றது தான் அந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், next question, A employs B to beat C and agree to indemnify him against all the consequences of the act. B thereupon beats C. B is sued for damage by C. Which is correct in given option? அதாவது ஏ வந்து பிஏ என்கேஜ் பண்ணுறாரு. எதுக்குன்னா சிஏ வந்து அடிக்கிறதுக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா,
நீ போய் சியை அடி, அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்க்கு வந்து நான் இண்டம்னிஃபை பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு பி வந்து சியை போய் அடிக்கிறாரு. இப்போ வந்து சி வந்து டேமேஜ் கிளைம் பண்ணி பி மேலே கேஸ் போடுறாரு. இப்போ யார் வந்து லயபிள் அப்படின்றது தான் இந்த கீழே உள்ள சென்டென்ஸில் எது கரெக்டு, யார் லயபிள் அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து ஏ இஸ் லயபிள் டு இண்டம்னிஃபை பி ஃபார் those damages. B, only A is liable to C to pay those damages. C, A is not liable to indemnify B for those damages. C, none of the above. இதில் ஆன்சர் என்னென்னா, இதில் வந்து கிரிமினல் கேஸை வந்து கேஸ் சம்மந்தமாக அடித்ததுக்காக கிரிமினல் கேஸ் அந்த மாதிரி போகலை. அதாவது சி வந்துட்டு காம்பன்சேஷன் கேட்டு தான் வந்துட்டு டேமேஜஸ் கேட்டு தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதனால் இதில் யார் அவரை அடித்தாரோ அவங்க மட்டும்தான் லயபிள். அப்போ இதில் யாருன்னா B தான் liable. ஸோ ஆன்சர் இஸ் A is not liable to indemnify B for those damages. அதாவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டம்னிட்டி இஸ் டிஃபைன்ட் இன் விச் செக்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்? ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டம்னிட்டி எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 124 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ இது ஆப்ஷன் எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ செக்ஷன் 124, ஆப்ஷன் பி செக்ஷன் 125, ஆப்ஷன் சி செக்ஷன் 126, ஆப்ஷன் டி செக்ஷன் 127. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ செக்ஷன் 124. நெக்ஸ்ட் கொஷின், த ப்ரொவிஷன் விச் ப்ரொவைட் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜ் காஸ்ட் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ப்ரொவைடட் இன் ஆப்ஷன் ஏ செக்ஷன் 51 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஆப்ஷன் பி செக்ஷன் 63 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஆப்ஷன் சி செக்ஷன் 73 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஆப்ஷன் டி செக்ஷன் 125 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ் வந்து ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால லாஸோ டேமேஜோ வந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ண சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 73 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், இஃப் எனி பர்சன் இஸ் டிஸ்போசஸ்ட் வித்தவுட் ஹிஸ் கன்சென்ட் from immovable property otherwise done in due course of law to recover possession, he has to prove his title. B, he has to prove his prior possession. C, he has to prove both his title and prior possession. D, none of the above. அதாவது செக்ஷன் 6க்கு கீழே ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் நம்ம பொசஷனுக்காக அன்லாஃபுல் டிஸ்போசஸ் நம்மளை ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, நம்மளோட கன்சென்ட் இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம திருப்பி வந்து பொசஷனை வந்து நம்மக்கிட்ட திருப்பி ரெஸ்டிடியூட் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளெயின்டிஃப் எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. டைட்டில் ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை பொசஷன் ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை ரெண்டையும் ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிஸ் ப்ரையர் பொசஷன். ஸோ அவர் வந்து நான் லாஃபுல் பொசஷனில் இதுக்கு இந்த டிஸ்போசஸ்க்கு முன்னாடி இருந்தேன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். Next question, in order to succeed in the suit for specific performance of a contract for sale, the plaintiff has to prove that A, his readiness and willingness to perform the contract, B, only his readiness to perform the contract, C, only his willingness to perform the contract, D, only his potential to perform the contract. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு his readiness and willingness to perform the contract. ஸோ ஆன்சர் வந்து A. அதாவது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டுக்கு கீழே அவர் வந்து கான்ட்ராக்ட் ஃபார் சேல் அந்த மாதிரி இருக்கும்போது எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ரெடியாகவும் இருக்கேன், வில்லிங்னஸாகவும் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். பிளெயின்டிஃப் வந்து ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஆப்ஷன் ஏல சொல்லியிருக்காங்கன்னா ஏல சொல்லியிருக்காங்க, ஹிஸ் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். இது எதில் வருதுன்னா செக்ஷன் 16 சப்கிளாஸ் சி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் இது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், an instrument is not settlement under the specific relief act. Option A, whereby an interest in the property is devolved by a will. Option B, whereby devolution of an interest in a movable property is disposed of. Option C, whereby devolution of successive interest in an immovable property is disposed of. Option D, whereby devolution of interest in an immovable property is only agreed to be disposed of. ஸோ இது வந்து நம்ம எந்த செக்ஷனை பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 2B ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க.
அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பில்லு வந்து செட்டில்மெண்ட் கிடையாது, அதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ, whereby an instrument in the property is devolved by a will. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டுக்கு கீழே செட்டில்மெண்ட்டுன்ற டேர்ம் வந்துட்டு ஆஸ் பர் செக்ஷன் 2 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து வில் வந்து இட்ஸ் நாட் அ இன்ஸ்ட்ருமெண்ட். சாரி, வில் வந்து ஒரு இட்ஸ் நாட் அ செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செட்டில்மெண்ட்டுன்ற டெஃபினிஷனுக்கு கீழே வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் பில் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ plaintiff in a suit based upon contract for sale may seek the relief of rescission of contract. A, in alternative to the relief of specific performance. B, even after the degree for specific performance under certain circumstances. C, if it is voidable by him. D, in all of them. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டுக்கு கீழே அவர் அந்த ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்டை வந்து எப்போ கேட்கலாம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா மேலே சொன்ன எல்லா கண்டிஷன்லையுமே வந்து அவங்க ரெசிஷனையும் கேட்கலாம். இதை வந்து எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 27 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரெசிஷன் வந்து எப்போ வந்து கோர்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த மூணு கண்டிஷன்லையுமே கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏபிசி மூணுலையுமே கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இன் ஆல்டர்னேட்டிவ் டு தி ரிலீஃப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஈவன் ஆஃப்டர் தி டிகிரி ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் இஃப் இட் இஸ் வாய்டபிள் பை ஹிம். இந்த மூணு இதுலையுமே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், Section 39 of Specific Relief Act is related with 39 of Specific Relief F, effect of declaration. B, temporary injunction. C, perpetual injunction. D, mandatory injunction. இதுக்கு ஆன்சர் வந்து mandatory injunction. So Section 39 deals with mandatory injunction. Option D. Next question, Section 5 of Limitation Act applies to. செக்ஷன் 5 எதுக்கு அப்ளை ஆகும்னு கேட்டிருக்காங்க லிமிடேஷன் ஆக்டில். லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் 5 எதுக்கு அப்ளை ஆகும்? ஏ, சூட்ஸு. பி, எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி. சி, அப்பீல் அண்ட் அப்ளிகேஷன். டி, ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இது எதுக்கு அப்ளை ஆகும் செக்ஷன் 5னா அப்பீல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். சூட்டுக்கோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரிக்கோ வந்து இது அப்ளை ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு சூட்டு ஃபைல் பண்ணணும்னா அது லிமிடேஷனுக்குள்ளே இருந்தால் தான் ஃபைல் பண்ண முடியும். அங்கே கண்டென்ட்ரில் அப்ளிகேஷன் வச்சு ஒரு சூட்டை ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரிக்கும் செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது. எதுக்கு அப்ளை ஆகும்னா அப்பீல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். அதுதான் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் செக்ஷன் இட் இஸ் ப்ரொவைடட் தட் in computing the period of limitation for appeal, review or revision, the time requisite for obtaining copy of degree or order appealed shall be excluded. A, section 12 subclass 1. B, section 12 subclass 2. 3, section 13 subclass 3. D, section 14 subclass 4 of limitation act. அதாவது நம்ம அப்பீல் இதெல்லாம் போகும்போது அப்பீல் ரிவிஷன் ரிவ்யூலாம் போகும்போது அந்த சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அது ரெடி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தை வந்து எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே கழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அது எதுலனா செக்ஷன் 12 சப்க்ளாஸ் 2 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அமோங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ லீகல் டிசபிலிட்டி அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். ஸோ இந்த சொல்லியிருக்கிறதுல எது வந்து லீகல் டிசபிலிட்டி கிடையாது லிமிடேஷன் ஆக்டுக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இம்ப்ரிசன்மெண்ட். ஆப்ஷன் பி, இடியசி. ஆப்ஷன் சி, மைனாரிட்டி. ஆப்ஷன் 4, இன்சானிட்டி. ஸோ இதில் ஆன்சர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட். மற்ற 3 கண்டிஷன்லையுமே வந்து லிமிடேஷன் ஆக்ட் வந்து அவங்க அந்த ஒரு இடியட்டாவோ இல்லை மைனராவோ இல்லை இன்சேனாவோ இருக்கும்போது அவங்க வந்து லிமிடேஷன் ஆக்டுக்கு கீழே அந்த பீரியடில் வந்து வேவர் கேட்டுக்கலாம். இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் அதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அதுதான் இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிமிடேஷன் டு ஃபைல் சூட் ஃபார் பொசஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ். ஆப்ஷன் ஏ 1 year. ஆப்ஷன் பி 3 years. ஆப்ஷன் சி 12 years. ஆப்ஷன் டி 30 years. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 12 years. ஸோ ஒரு பொசஷனை கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம சூட்டு போடுறதா இருந்தால் லிமிடேஷன் வந்து 12 years இருக்குது. இது எந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 61 சப்க்ளாஸ் பி லிமிடேஷன் ஆக்டில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.